இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அது என்ன இருள் சேர்? இருளுக்கு கருப்பு நிறம், புரியுங்களா? இருள் சேர் இருவினையும், நல்வினை தீவினை. ஒருத்தங்க நம்ம நல்லது செய்கிறோம் அல்லது கெட்டது செய்கிறோம், இது 2 வினைகள் தான் இருள் சேர் இருவினை. இந்த இருவினையும் சேராது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிம்பார். புரிதல் என்றால் சொல்லுதல். இறைவனுடைய நாமத்தை எவன் சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு இருவினையும் சேராது, நல்வினை தீவினை. அதான் இருள்வினை. இருள் என்றால் மயக்கத்தை பற்றி வரக்கூடிய அப்படிம்பார். அதாவது ஒருத்தனுக்கு நல்லது செய்கிறான், எதுக்காக செய்கிறான்னு நமக்கு தெரியாது. கெட்டது செய்கிறான், எதுக்காக செய்கிறது தெரியாது. நம்ம மனம் போன போக்கில் செய்வோம். இதுதான் மயக்கம் அப்படிங்கிறது. மயக்கத்தினால் வரக்கூடிய விளைவு நல்வினை தீவினை. இது 2மே பிறவிக்கான குணங்கள் தான். ஒருத்தர் நல்லதே நிறையா செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த நன்மைக்கான பயனை அடைய மறுபிறவி அடைய வேண்டும். தீமையை செஞ்சாலும் அதனுடைய கெட்ட பலன்களை அனுபவிக்க மறுபிறவி அடைய வேண்டும். அதான் இருவினைன்னு போட்டார். இருள் சேர் இருவினையும். புரியுங்களா? இந்த பிறவியிலிருந்து நீங்க வேண்டும். மனித பிறப்பே எப்போதும் துன்பமானது தான். ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருப்போம், இன்னைக்கு கல்யாணம், தண்ணி அடித்தோம், ஜாலியாக இருக்கான்னு. மறுநாள் ஏதாச்சும் கடன் பிரச்சனை அல்லது ஒரு துக்க பிரச்சனை வந்துடும். நேற்று நல்லா சந்தோஷமாக தானே, எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியுதா மனுஷனால்? இன்பத்தை விட துன்பங்கள் தான் ஜாஸ்தி. இப்போ நிறைய பெரிய கோடீஸ்வரன் எப்போதும் ஜாலியாக, நம்மள்கிட்ட பணம் இருக்குது, நிறையா இருக்குது, டெய்லி தண்ணி அடிப்போம், ஜாலியாக இருப்போம்னு நினைக்கிறானா அவனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒரு வகையில். புரியுங்களா? அப்போ இந்த வாழ்க்கை என்பதே துன்பம் நிறைந்தது தான். அதை தான் சொல்கிறார், இருள் சேர் இருவினையும். மயக்கத்தை தரக்கூடிய 2 வினைகளும், நல்வினை தீவினை 2ம் வராது. பிறகு எதுக்கு? பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய புகழை எவன் சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, நாமத்தை, இறைவனுடைய நாமத்தை, புரிதல் என்றால் சொல்லுதல்னு அர்த்தம், சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு இந்த நல்வினை தீவினை சேராது, முக்தி அடைவான், இறைவனடி சேர்வான், மனித பிறப்பு இருக்காது. இதுதான் இந்த குறளுக்கு கடவுள் வாழ்த்துல இந்த குறளுக்கு உள்ள விளக்கம். அதாவது மொத்தத்தில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறது பூமியில் வாழ்கிறது தான் சந்தோஷமான வாழ்க்கை என்பது. இதைவிட மேலான சந்தோஷம் அன்று இருக்கிறது என்பதை ஞானிகள் உணர்ந்தார்கள். அதனால தான் இதெல்லாம் எழுதுறாங்க. நீங்களும் வாங்கடா, இறைவன் எப்போது கூப்பிட்டுட்டே இருப்பான், எவனாச்சும் ஒருத்தன் வரமாட்டான் நான் முக்தி அடைஞ்சின்னு. நாம தான் போக விருப்பப்படுறது இல்லை. இந்த சொன்ன